ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு கொரட்டியில் இருக்கோம். கொரட்டி சிந்தாமணி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டுக்காக நம்ம முத நாளே வந்தாச்சு. நைட்டு திருவிழாவும் நடந்துச்சு. இப்போ நம்ம மஞ்சு விரட்டுக்கு போக போகிறோம். அவ்வளோ மாடுகள், சாமி அழைப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் சாமி அழைப்பை போய் பார்த்துட்டு அவங்க கூடயே நம்மளும் தொழுவத்துக்கு போக போகிறோம். மாடுகள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே அவ்வளோ மாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சுற்று வட்டார கிராமங்கள் நிறைய, மக்களும் நிறைய கூட்டம், நிறைய வேணு, அதிகப்படியான ஒரு கூட்டம். வெயிலுக்கு முன்னாடியே மஞ்சரட்டு முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் எல்லாரும் தாக்கம் தாங்க முடியாது. வாங்க மஞ்சரட்டு களத்துக்கு போவோம். எடுத்துக்கிட்டாம இருக்கு. எடுத்துக்கிட்டே வாங்க. ரோட்ல நேராக போகணும். ஏறிடலாமா? இறங்கிக்கங்க. என்னடா வேணும்? அம்மா நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், நீ போ. சொன்னேன் ஒரு அல்ட்ரால ஆரம்பிக்கு மாதிரியே இல்ல. உள்ள நிறைய மாடு நிக்குதுமா. இதே பாத்துட்டு இருந்தோம்னா உள்ள விட்டுருவோம். நீ என்ன பஞ்சிங்க அதே நானும் பஞ்சிருந்தேன். இந்த மாட்டுல
சிறப்பிக்க ஒத்துழைப்பு அளிக்கின்ற பொதுமக்களையும் முதலில் நமது கிழக்கு கிராமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மஞ்சூராட்டு விழா இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் துவங்க இருக்கின்றது. பரிசு பொருளாக நிறைய இருக்கு. அந்த வெளியில இருக்க மாட்டு உரிமையாளர்கள் அடையாளம் என்னாச்சு? முரசு முரசு தேர்வு வாங்க போனாலுங்க. முரசு முரசு இருக்கின்ற நமது மாண்புமிகு அமைச்சர் கே.ஆர். பெரியப்பன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக முதலில் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அந்த மஞ்சூராட்டு விழா நமது வட்டாட்சியர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக இந்த துவங்க இருக்கின்றது. மாடுவடி வீரர்கள் தனியாக தங்கள் அடையாளத்தை அடைந்து பாதுகாப்பாகவும் சிறப்பாக விளையாடி உறுதிமொழி எடுக்கணும். அந்த மாடுவடி வீரர்கள் வரிசையாக நிற்க உறுதிமொழி எடுத்துக்கணும். தம்பியா ஒரு ஆள் உறுதிமொழி எடுத்துக்க. உறுதிமொழி எடுத்து மாடு உருவணும். கைது தம்பி மாடு மாடு வந்து உருவக்கூடாது. புடிச்சுக்கா தம்பி, கொஞ்ச நேரம் புடிச்சுக்கையா. சரி வெற்றி வெற்றியா பிடிக்காத வெற்றி சாமியில இருக்கு. சரி வரி சாமியில என்ன பிடிக்கல வரிசையான் இல்லையா தம்பி கோவிச்சுக்காத வரிசையான வாப்பா பேசுவா வாடா கூப்பிடாமல எடுக்கணுப்பா. அப்புறம் பண்ணப்பா உருவங்களை எடுத்துக்கிட்ட கொரட்டி கிராமத்தில் இன்று நடைபெறும் தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு கொண்டாடுகிறோம். நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறுதீங்கும் இல்லாமல் அரசு விதிமுறைக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழி இருக்கிறோம். ஹலோ ஹலோ கண்டிப்பா வாங்கக்கா. கண்டிப்பா வாங்க. கிராம தலைவர் பன்னீர்செல்வம் மேடைக்கு வருமாறு அன்போடு அளிக்கிறோம். பன்னீர்செல்வம் அவர்களே மேடைக்கு, ஏன்னா அரசு அதிகாரிகளுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்ய வேண்டியிருக்கின்றது. கிராமத்தினுடைய தலைவர் ஆட்சியர் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மரியாதை செய்ய வேண்டியிருக்கின்றது. மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாடி வாசலை கொஞ்சம் விட்டு ஒழுங்கு பாரு. வாடி வாசலை கொஞ்சம் விடுங்க பாரு, நல்லா விடுங்க பாரு. வாடி வாசலை கொஞ்சம் விலகி காமிக்க பாரு. ஒரு அன்பான வேண்டுகோள். நாலு பெருமை மாடு வெட்டி வெட்டுவாங்கப்பா. கார்த்தி மாப்பிள கார்த்தி வாங்கிடுவா. பொன்னாட இந்த வண்டியில இருக்கு, வாங்க டிராக்டர்ல மூடைய சீட்டு இருக்கு. பொன்னாட வந்து டிராக்டர்ல இருக்கு, வாங்கிடும்.
அவர்கள் பரிசு பொருள் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அனைத்து மாணவர்களுக்கும் நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியவரப்பன் அவர்கள் அழைக்காமல் மாடு விடவேணா கேட்ல நிக்கிறாங்க அண்ணா மாடை விடாதீங்க. கொஞ்ச நேரம் மாடை அழைச்சு வைங்க சொன்ன விட விடுங்க. காவல்துறை மாடை திறக்க வேணாம், உள்ள எடுப்பா, நீ திறக்காத. ஹலோ பிடிக்கணும் தம்பி. அனுமதி வாங்க பயிராக எல்லாரும் விளையாட்டுங்க. எல்லாரும் விளையாடி விடுங்க, எல்லாரும் விளையாடி விடுங்க. யாரும் கிடையாது. அங்க போக சொல்லுங்க இறங்கி இங்க போக சொல்லுங்க எல்லாருமே. மாலை வெளியே விளையாடியப்பா. கமிட்டி மாலை அந்த அந்த மாலை மாட்டை விட்டுங்க. ஒரே ஒரு மாலை மாட்டான் என்னங்களா முப்பாடி வச்சு அந்த வெளியேற்று அஞ்சு மாதம் வருங்க. பரிசு கூட கேட்கல குடும்பத்தையா அண்ணாமலா இந்த கேட சாப்பிடாது அண்ணாமலா அஞ்சு மேல விடு. கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாட நினைக்கிறது. சார் நமது ஒன்றிய சுப்பிரமணியன் அவர்களுக்கு கொண்டாட அறிவிக்கப்படுகிறது. நமது திராவிட வேலூர் பெற்ற நாட்டம்பலம் வேலுசாமி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக வருகின்றுள்ள கஞ்சா கருப்பு நடிகர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கொள்கிறோம். நமது மஞ்சள் விழாவிற்கு வருகின்ற நமது ஒன்றிய கவுன்சிலர் அழகப்பன் அவர்களை வரவேற்று
அடுத்த மாட்ட வருங்க கதவை சாத்துப்பா. நீ என்னப்பா இந்த ஓட்ட ஓட்டி வர மாட்டு கயரோட விட்டுட்டு வரல மாட விடுங்க மாடு விட்டு கதவை சாத்து போடுங்க. எங்கடா மூணு ஃப்ரெண்டோ மாடு மனுஷன் சொல்றாருன்னு அழகா பண்ண இந்த பரிசு நிப்பாடிங்க பரிசு வாங்கிட்டேன். பொங்கேட்டு பூட்ட சொல்லுங்கப்பா. பொங்க தொடங்க 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 கேட்ட தொடங்கப்பா. கேட்டப்பா விடுங்க விடுங்க மாட விடுங்க விடுங்க. வெளியில விட விடுங்க பரிசு வாங்கிக்கோங்க. அப்படியா ஒரு வயசுக்கு அதை பிடிச்சி போயிட்டு இருக்க அவரே இல்லாட்ட ஒட்டப்படி தம்பி அந்த மாட்டை ஆத்து கொடுப்பா அவருக்கு உதவிப்பா. சரி சரி ம் போட்டேன் போட்டேன் மாடு போட்டேன் டோக்கரை கொடுங்க வாங்கிட்டு போங்க. போனேன் பரிசு வாங்கிக்கிறேன். ஒத்து கொண்டு வாங்கலாம் கொடுத்துருங்க. போட்டோம் போட்டோம் இருந்துப்பா. கலவை சாத்து கலவை சாத்து ஒத்தவங்க இறங்கி கலவை சாத்து கொடுங்க கொடுங்க. வாங்கிட்டாப்ல 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 சரி அண்ணே வாங்கிக்க. வாங்கிங்க பரிசா வாங்கிங்க. போட்டோம் அதோட அடைங்க அதோட அடைங்க அதோட அடுத்துருங்க. நாடு முடியாது கேட்ட துறையா கேட்ட துறை கதை அதான் பிடிச்சு கட்டு
மாடு 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 பார்த்து திரும்ப கொடுத்து பரிசு வாங்கிட்டு போங்க. இந்த மஞ்சள் விளையாட்டு விழாவிற்கு நமது அமைச்சர் அவர்கள் சிறப்பு இந்த பரிசுகளை வழங்குவதற்காக அவர்கள் கிராமத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறார். கேட்டு திறந்து விடுங்க. இருபது விடுங்க. டோக்கனை கொடுத்து பரிசு வாங்கிட்டு போயிருங்க. வரட்டும். அதோட அடைங்க, அதோட அடைச்சிருங்க, அதோட அடைங்க. அண்ணாமலை தானே, அதோட அடைச்சிருங்க. பரிசை வாங்கிட்டு போங்க. கையில வரையிலே டோக்கனோட வந்தீங்கன்னா பரிசை வாங்கிட்டு போயிருங்க. போட்டான் தொடங்க விடுங்க. வரையிலே டோக்கனை கொண்டு விடுவாங்க. மாடு கொண்டாடுறவங்க டோக்கனை கொண்டாந்தீங்கன்னா பரிசை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. வெளியில ஒட்டே விடுங்க. போட்ட போட்ட மாடு வெளியிலே டோக்கனை கொண்டாங்க. பரிசு வாங்கிட்டு வெளியில ஒட்டே விடுங்க. இன்னும் விடுங்க. மாட்டை விடுங்க. அடைங்க. அதோட அடைச்சிருங்க. அதோட அடையுமனே. அந்த மாட்டோட அடையுது. இந்தாங்க வாங்க கொடுங்க. வெளியில ஒன்றே மாட்டை உரி விடுங்க. தந்தை பிடிச்சிருப்பா. கொஞ்சம் பிடிச்சு கொண்டு அவரு. இந்த பக்கம் இருக்காதப்பா. கருப்பு திரும்பிங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. ரோட்ல நிக்கிறாள் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. அவசரம்னா உடனே இங்க வந்து அணுகுங்க. மஞ்சள் தொழில ஆம்புலன்ஸ் வரிசையா நிக்குது. அணுகிக்கங்க. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்க. ரோட்ல வருதா வருதா. தொடங்க தொடங்க தொடங்க. திறந்து விடுங்க. மாடு பின்னாடி வருது பார்த்து போங்க. வெளியில ஒன்றே விடுங்க. கையில டோக்கனை கையில வச்சுக்கிட்டு பரிசு வாங்கிட்டு போயிருங்க. போட்டோம் போகட்டேன். ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா. கொடுங்க. அழைச்சிருங்க. தயவு செய்து ஆம்புலன்ஸ் வழி விடுங்க. அவசரம்னா இங்க அணுகி ஆம்புலன்ஸை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றான். கவனமாகவும் சிறப்பாகவும் இந்த மஞ்சள் அலுவலருக்கு இல்ல என்ன மாடு வைக்கிறான். உரி விடுங்க. உரி விடுங்க. டோக்கனை கொடுத்துட்டு பரிசு வாங்கிட்டு போயிருங்க. சிறப்பான பரிசு நம்ம கிராமத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள் அமைச்சர் பெரியவர் அவர்கள். இந்த பரிசை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டோக்கன் இல்லாதவர்களெல்லாம் துண்டு உண்டு. வரும்போது டோக்கனை கொண்டாந்து பரிசு வாங்கிட்டு போயிருங்க. அண்ணே டோக்கனை கொடுத்துட்டு பரிசு வாங்கினேன். போட்டோ போட்டோ போகட்டேன். அண்ணே மாட்டுக்காரனே வெளியில ஒன்றே விடுவது. பரிசு வாங்கின வெளியில ஒன்றே விடுது. அதோட அழைச்சுக்கோங்க. இரே இரே பாண்டி கத்தாத கத்தாத. அத வரையில கையில கூப்பனை கொண்டு விடுவாங்க. வாங்கிட்டு போயிடலாம். பழைய அவுத்துறா ரொம்ப தொங்குற. வெளியில இருக்க மாட்டே விட்டு துறை டாக்டர் சார் வெளியில இருக்க மாட்டேன். என்ன வச்சு உள்ள விடுங்க. பரிசு பொருள் இருக்கு அனுப்பிச்சு விடுங்க. பரிசு பொருள் இருக்கு வெளியில இருக்க அனுப்பிச்சு விடுங்க. அனுப்பிச்சுடுங்க. மறுபுறத்து உள்ள அனுப்பி விடுங்க. யாராச்சும் கம்பி உள்ள போ. கவரோட விட்டுருந்தா இது என்னப்பா விட்டுருக்கா கவரோட.
மாட்டை அவுத்து அடையலாம் விடுங்க, மாட்டை விடுங்க. கேட்ட அவரு பின்பற்றி எப்படி போங்க, போங்க வெளியில போய் ஓடி விடுங்க. வெளியில 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 அண்ணே டோக்கனை கொடுத்து பரிசு வாங்கினேன். வெளியில கொண்டு விடுங்க. வாங்க வாங்க பரிசு வாங்க பரிசு. மாடு ரிட்டர்ன் வரப்போது தள்ளி விடுப்பா மாட்டேன். வாங்க வாங்க. உள்ள அனுப்பிவிடு. ஒழுங்கா அவருக்கெல்லாம் கொஞ்சம் இழுக்க போது பாத்துக்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. விட்டாங்க வாங்க விரும்புற வாங்க. மாட்டை அனுப்பிச்சு விடுங்க. இருக்கிற மாட்டை உள்ள அனுப்பிச்சு விடுங்க. டோக்கன் இழுத்து விடுங்க. விடு 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 போடு பின்னாடி மாடா வாங்க. பாச்சா அப்படியே தானே போட்டு அப்படியே போயிருங்க. மாட்டை வரிசையா கொடுக்கப்பா. பின்னாடி கமிட்டி என்ன மஞ்சள் யாரும் சாராயம் போடுறதுல ஒன்றும் போடுறதில்ல. அனுப்பிவிடுங்க. வெறும் ஒரு மறுகாசும் சாராயம் முடிச்சிருக்கீங்களா? அப்படியா? ராசு இந்த மாடு கட்டி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி அவசர உதவிக்கு தொழிலுக்கு கொண்டாந்து கால்நடைத்துறை விரைவா அனுப்பும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அனுப்பிச்சுடுங்க. ஆம்புலன்ஸ் வருது, கொஞ்சம் வழி விடுப்பா. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. தயவு செய்து சொல்றேன், ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. அனுப்பிச்சுடுங்க. கால்துறை வேகமா அனுப்பிச்சு முடிய போது இருக்கிற மாட்டை உள்ள விடுங்க. மாடு பின்னாடி மாடை திறந்தபடியா இருக்கணுமியா. போட்டும் போட்டும் அந்த மாடை பத்தி விடுப்பா.
வெளியில கொண்டாந்து வருமா? சரி, ஓரமா போங்க. வாங்க, மாடு அனுப்புங்கப்பா. ஏன் இங்க நிக்குது? வாங்க, வெளியில வாங்க தம்பி. ஒட்ட பிடிச்சுக்கப்பா, ஒரு கையில ஒட்ட பிடிச்சுக்க. ஒருத்தர் ஒரு முத கொண்டாட மாதிரி திரும்ப கொண்டாட மாதிரி தெரியுது. அனுப்பிச்சு வைங்க. பாத்துக்கங்க. அதோட நிப்பாட்டுங்க சார், அதோட நிப்பாட்டிருங்க. அவ்வளவுதான் பரிசு. துண்டு அவ்வளவு ஆஃப் பண்ணிருக்கு. மாட்டை பிடிச்சதுல மாடு ரிட்டர்ன் வருது. தம்பி கேட்டு சொல்லுங்க, கொஞ்சம் தானே விடுங்க விடுங்க. ஒரு டோக்கன் இருந்தா அது மாட்டை, பெரிய மாட்டை பார்த்து கொடுங்க பரிசு. மாட்டை பார்த்து கொடுத்து விடுங்க. மாடு பெருசா இருந்துச்சுன்னா பரிசு. லேடிஸ் மாட்டு பார்த்து போ. மாட்டை அனுப்பிச்சு வைங்க. வருதா? துறையண்ணே மாட்டையா? சைட்ல பாருங்க. கேட்ட சொல்லுங்கம்மா. சுரேஷ் கேட்டு என்னாச்சு? இருக்கு விடு. வண்டிக்கு இன்னும் 2 பாக்கெட் போடுது. குண்டபுரி காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறார். சிறப்பான சேவை ஆற்றிய மருத்துவத்துறை கால்நடைத்துறை மருத்துவர்களுக்கும் கிராமத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறார். தலைமையில் நடந்திருந்த திருப்பத்தூர் வட்டாட்சி செயலாளர்களுக்கும் கிராமத்தை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறார். கடைசி மாடு வரப்போது, கடைசி மாடு வரப்போது மேலத்தை தட்டு. கடைசி மாடு மேலத்தை தட்டு. செடியெல்லாம் இல்லை சார். பாதுகாப்பு அளித்த தீயணைப்புத்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான பணியை ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கும் சிறப்பான பணியாற்றி கதை கட்டிடு ரிட்டர்ன் வர. Thank you.